பாசத்துல வந்த சொந்தம் பாதியில போவதென்ன, நேசத்தில வந்த புள்ள நெஞ்சமிப்ப ஆனதென்ன, நம்பி வந்த மனசு இப்போ நஞ்சு போனதே. அங்கோ அழாதம்மா, நான் எங்கேயும் போல, எல்லாரும் இங்கதாம்மா இருக்கோம் அப்படின்னு தன் வீட்டுடைய குலசாமி பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போறாங்கன்னு ஆழ்ந்த கண்ணீருக்குள்ள ஆளாகிறாங்க. அது ஆறி போனதே, யாரு செஞ்ச பாவம் இது, எந்த நெஞ்சு தாங்குறது, தாய்ப்புள்ள பாசம் இது, எந்த சாமி சேர்க்கிறது, கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே, அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே. இத்தனை நாளாக அந்த பெண் அந்த வீட்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த பிறகு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கல்யாணம் நடந்த சில நாட்கள்லேயே அத்தனை நாள் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த ஒரு தருவாயில் உறவினர்கள் எல்லாரும் விட்டுட்டு போகிறோமேன்ற ஒரு ஏக்கத்தோடு அவங்க எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. என் உயிர் இங்கே தான் இருக்குது, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், எப்போவுமே என் கூடவே இருங்க அப்படின்னு அந்த பெண் சபையில் எல்லாருக்கும் முன்னாடி விழுந்து வணங்கின உடனே பெண்ணுடைய உறவினர்கள் எல்லாரும் ஓடி வந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தி சித்தப்பான்னு எல்லா உறவுகளும் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து அரவணைச்சு தங்கம் அழாதம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அந்த குழந்தைய ஆசுவாசப்படுத்துறாங்க. அந்த பொண்ணுக்கும் ஒரு பக்கம் ஏக்கம், நம்ம வளராம இப்படியே இருந்திருந்தா ஒருவேளை நம்ம இவங்க கூடயே இருந்திருப்போமோ அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட பிறந்த வீட்டு உறவுகளை பார்த்துட்டு புகுந்த வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்னங்க லவ் ஃபெயிலியரு, பொண்ணு பிறந்த பிறகு பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போகிற வழி தெரியுமா அப்படின்னு இந்த வீடியோடைய கேப்ஷனில் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக நிறைய பெண்கள் இந்த வீடியோவை ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த காணொலியை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போன நினைவுகள் மனசுக்கு வருதுன்றத தினேஷாகி என் கூட கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வட்டா.